அனைவருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரையும் டேஸ்டி மோமோ சேனலுக்கு வரவேற்கிறேன். ராகி பக்கோடா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப், ஸ்லோ ஃப்ளேமில் ஆயிலை முதல்ல சுட வச்சுக்கலாம். அடுத்ததாக 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீளவாக்கில் கட் பண்ணி நல்லா உதிரி உதிரியாக பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இது கூட 2 டீஸ்பூன் அளவில் சோம்பு, 1 டீஸ்பூன் அளவில் ஜீரகம், இது கூட உப்பு தேவையான அளவு, 2 பச்சை மிளகா நீளவாக்கில் கட் பண்ணி இதில் சேர்த்திக்கலாம். அது அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவில் வரமிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவில் கரம் மசாலா பவுடர், 4 டீஸ்பூன் அளவுக்கு முழு பொட்டுக்கடலை, இது எல்லாம் ஒன்று சேர்த்தி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கலக்கும்போது அழுத்தி பிசையாமல் மேலாப்பில் கரம் மசாலா தூள், மிளகாத்தூளெல்லாம் சேர்கிற மாதிரி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட 2 டீஸ்பூன் அளவில் துருவின இஞ்சி சேர்த்திக்கலாம். இதையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1/2 கப் அளவில் ராகி மாவு, 1/2 கப் அளவில் அரிசி மாவு, இது எல்லாம் ஒரு தடவை சேர்ந்து நல்லா கலந்துக்கலாங்க. இது மேலேயே நம்ம ஸ்டார்டிங்கில் சுட வச்ச எண்ணெயை ஒரு சிறு குழிக்கரண்டி அளவு சேர்த்தி எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்லை. இந்த மாவு எல்லா பக்கமும் அந்த வெங்காயத்து கூட கலக்கிற மாதிரி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கலந்து உதிரி உதிரியாக இருக்குது. இப்போது நம்ம லைட்டாக தண்ணி தொளிச்சு பக்கோடா பக்குவத்துக்கு மெதுவாக பிசைஞ்சு விட்டுக்கணும். அழுத்தி பிசைய வேண்டாம். ஃபைனலாக நமக்கு இந்த மாதிரி தாங்க இருக்கும். வெங்காயத்து கூட மாவு ஒட்டி இருக்கும், அதே சமயத்தில் உதிராகவும் இருக்கும். இப்போ நம்ம பக்கோடா போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. நம்ம ஸ்டார்டிங்லேயே வச்சது தான். பக்கோடா இதே மாதிரி நல்லா உதிராக போட்டுக்கலாங்க. எல்லா பக்கமும் பரவலாக இருக்கணும். போடும்போது பார்த்து விடுங்க. அதே சமயத்தில் ஒரு டைம் போட்டோம் அப்படின்னாக்கா நல்லா பொங்கி வரும். எண்ணெய் ஒரு தடவை நல்லா அடங்கின பின்னாடி நம்ம திருப்பி போட்டுக்கலாம். 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா சுவையான ராகி வெங்காய பக்கோடா நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணிடலாங்க. இது ஆற விட்டோம்னா இன்னும் நல்லா கிறிஸ்பி ஆகிடும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதே ஸ்டேஜில் நம்ம மற்ற இருக்கிற மாவையும் போட்டு எடுத்துக்கலாம். ஸ்டார்டிங்கில் காமிச்ச மாதிரி உங்களுக்கு உதிரா போட பயமாக இருந்ததுன்னா மாவு சிறிதளவு எடுத்து இதே மாதிரி சின்னதாக தட்டி நம்ம ஆயிலில் சேர்த்திக்கலாம். இதுவுமே சாப்பிட சுவையாகவும் இருக்கும், முருகலாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நல்ல மொறுன்னு காரசாரமாக குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதே சமயத்தில் ஆரோக்கியமான ராகி வெங்காய பக்கோடா நம்மளாலையும் செய்ய முடியும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு தெரிவிங்க. ஆரோக்கியமான வாழ்க்கை ஆரோக்கியமான உணவில் மட்டுமே. மிக்க நன்றி.